நிஜமாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோகிணி சிக்க போகிறாங்க, மனோஜ் சிக்க போகிறாரு, 30 லட்ச ரூபா பணத்தை வந்து தூக்கிட்டு போய் இந்த கதையுடைய மெயின் திருப்பத்துக்கு காரணமாக இருந்த ஜீவா வந்து உண்மைகள்லாம் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ப்ரோமோலாம் பார்க்கும்பொழுது டிஆர்பியும் எகிரிச்சு, நம்மளுடைய ஆர்வமும் எகிரிச்சு, எதிர்பார்ப்பும் அதிகமாச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் சிக்கிறது மட்டும் இல்லை, சிக்கினதுக்கு பிறகு என்ன நடக்க போகுதுங்கிறது தான். இன்றைக்கி என்ன அப்படின்னா மனோஜ் அழகாக பிரியாணி தின்னுட்டு என்ன என் கடையை ஆட்டையை போட பார்க்குறியாங்கிறாரு. எதுக்கு முத்து அமைதியாக இருக்காரு. அது எப்படி அவன் கடை ஆகும்? 30 லட்ச ரூபா பணத்தில் வந்து 3 பேருக்கும் பங்கு இருக்குது அப்படின்னா 10 லட்ச ரூபா ஈக்குவல் அப்படின்னா ஈக்குவல் கடையோட ஷேர் ஓனர் நான் அப்படிங்கிறத சொல்லணும். ஆனால் அதை சொல்கிறதுக்கான திராணியோ தெம்போ இல்லை அந்த அறிவு கூறு கூட இல்லாத ஒருத்தர் தான் ஹீரோ. இன்னொரு பக்கம் ரவி அதை கண்டுக்காமல் விட்டுட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி ரோகிணி 2 பேருமே, சிட்டி இவங்க வாழ்க்கையவே அழிக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்க கூட ரோகிணி பார்க்குறாங்க. ரோகிணிக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு கடன் வாங்குறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு குடுக்கல் வாங்கல் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும்பொழுது எவ்வளோ சந்தேகப்படணும். அதையும் அப்படியே அம்போன்னு விட்டுறாங்க. இதை கூட்டு போய் என்னெல்லாம் விஷயம்னு விசாரிக்கிறத விட்டுட்டு இப்போ தான் பிரச்சனை ஓடுது, இப்போ வேணாம், இப்போவே பண்ணால் டக்குன்னு எல்லா விஷயத்தையும் சொன்ன மாதிரி ஆகிடும், அடுத்து ஒரு 3 மாதம் கழித்து பார்த்துக்கலாம், அது வரைக்கும் ஃபில்லர் வச்சு ஓட்டலாம். அது வரைக்கும் இப்போ மீனாவுக்கு அந்த டெக்கரேஷன் பண்ணுற இடத்துல பிரச்சனை, அந்த புது லேடி இன்னொரு லேடி பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு கொண்டு போயிடலாங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதை தாண்டி இப்போ ரோகிணியும் விஜயாவும் பேசிக்கிட்டா நமக்கு என்ன, பேசாட்டி நமக்கு என்ன? ரோகிணி செஞ்ச தப்புக்கெல்லாம் இன்னும் மோசமாக தண்டனைகள் கிடைக்கணும், கூட மனோஜுக்கும் சேர்த்து கிடைக்கணும். ஆனால் ரோகிணிக்கு மட்டும் கிடைக்குதுங்கிறது தான் நமக்கு ஒரு கடுப்பாக இருக்குது. இதை விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பஞ்சாயத்து பண்ணுறதுலையும் ரோகிணி அவங்க அம்மா இருக்கும்போதே எங்கள் அம்மா இல்லைங்கிறனால தான் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி ட்ராமா போடுறதுன்னு பார்க்குறதுலாம் நமக்கு எரிச்சலாக தான் இருக்கே தவிர எந்த இடமும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இதையெல்லாம் மாற்றி அமைக்கிற மாதிரி சிட்டிக்கும் ரோகிணிக்கும் இருக்கிற ஒரு தொடர்பை கண்டுபிடிச்சி ரோகிணி தான் அந்த ஃபோனை திருடி அந்த சிட்டிக்கிட்ட கொடுத்தாங்கிற விஷயம். ஏன்னா ஏற்கனவே அந்த தாத்தா பாட்டிக்கிட்ட இருக்குது ஃபோன், அதை வச்சு ஏதாவது விவகாரத்தை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். நடக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.